அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வந்தே பாரத் ரயில்களுக்கு கிடைத்துள்ள வரவேற்பை தொடர்ந்து படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்களை இயக்க மத்திய அரசு தீவிரமாக உள்ளது. முதல் ரயில் மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் இருந்து அசாமின் கவுஹாத்தி வரை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பொதுமக்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. விஐபிக்கள் அல்லது எமர்ஜென்சி கோட்டாவுக்கு எந்த அனுமதியும் இல்லை. ரயில்வே உயரதிகாரிகள் அல்லது மூத்த அதிகாரிகள் பாஸ் மூலம் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். காத்திருப்பு பட்டியல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும். பயணிகளுக்கு வழங்கப்படும் போர்வைகள், விரிப்புகள் மற்ற ரயில்களை விட சிறந்ததாகவும் நவீனமாகவும் இருக்கும். ரயிலில் பயணிகளுக்கு உள்ளூர் உணவு வகைகள் வழங்கப்படும். அதில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் சீருடை அணிவார்கள். இது இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும். மொத்தம் 823 பர்த்துகள் கொண்டு இந்த வந்தே பாரத் ரயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வழக்கமான ரயில்களை விட இந்த ரயிலில் படுக்கைகள் மிகவும் மென்மையாகவும் நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்ற வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மேல் படுக்கைக்கு ஏறுவதற்கு வசதியாக நவீன ஏணிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ரயில்கள் மோதுவதை தவிர்க்கும் காவச் பாதுகாப்பு அமைப்பு இதில் உள்ளது. விமானங்களில் இருப்பது போன்ற அதிநவீன துர்நாற்றமற்ற பயோ வேக்யூம் கழிப்பறைகள் வசதி இருக்கும். பெட்டிகளுக்கு இடையே தானியங்கி கதவுகள் மற்றும் சத்தத்தை குறைக்கும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அமைதியான பயணத்தை மேற்கொள்ளலாம்.